அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குரு நட்சத்திர பெயர்ச்சி காரணமாக நினைப்பதை காட்டிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் இறுதி நட்சத்திரத்தில் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைகிறார். அது கடகராசிக்கு முதல் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் அதிசார பயிற்சியாக ஜென்மராசிக்குள் வலம் வரக்கூடிய தருணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிரடியாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்களாகிய உங்களது கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். குரு பகவானினுடைய பார்வையிலும் சந்திரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் திகழ்கிறார். அவர் மிகவும் வலுவாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்று வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். பொதுவாக குரு பகவான் ஜென்மத்தில் வலம் வருவது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் ஜென்மத்தை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவிலான சிரமம் ஏற்படாது. அதிலும் குறிப்பாக நிம்மதிக்கே உரித்தான இடமாக பார்க்கக்கூடிய விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வலம் வருவதால் வீண் விரய செலவுகளை உறுதியாகவே சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் குரு பகவானுக்கு பொதுவாக வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி விடாது என்பதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் குருவின் நட்சத்திர பயிற்சியால் அதிரடியான மாற்று வாய்ப்புகள் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல விஷயங்களில் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான யோகத்தை உறுதியாகவே ஏற்படுத்துகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிக பெரிய அளவிலான கண்டமும் இங்கு நீங்கியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் நன்கு பசிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாருங்க. எனவே உணவு அருந்தலாம் என்று அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு சென்று உணவு சாப்பிடலாம் என்று பார்க்கிறார். உணவை ஆர்டர் கொடுத்ததற்கு பிறகு தனது பைகளை பார்க்கும் போது அதில் பணம் இல்லை. உடனே ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு அங்கிருந்து வெளியே வருகிறாருங்க. வெளியே வந்த அந்த நபர் என்ன செய்வது என்று தெரியாமல் சாலை ஓரங்களில் அப்படியே நடந்து கொண்டு செல்கிறார். நடப்பதற்கு கூட சக்தி இல்லாமல் சாலை ஓரங்களில் அப்படியே அமர்ந்து விடுகிறாருங்க அந்த நபர். அப்போது அந்த சாலையில் சில நபர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயணித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பேசிய செய்தி இனிமையான விஷயமாக இவருக்கு அமைகிறது. அது என்னவென்றால் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று பேசிக்கொண்டு செல்கிறார்கள். இதை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைந்த அந்த நபர் தனது பசியை தீர்க்க வழி கிடைத்து விட்டது என்று அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்திற்கு விரைவாக செல்கிறார். அங்கு சென்று பார்த்தால் மிக நீண்ட வரிசையானது இருக்கிறது. எனவே வரிசையில் பொறுமையாக நின்று அந்த அன்னதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொறுமையாக நின்று வந்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் உணவு வழங்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் வரக்கூடிய வேளையில் இன்னும் 2 பேர்கள் தான் முன்னாடி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாத்திரத்தில் உணவு தீர்வது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் உணவை பெற்று விடுகிறார். மகிழ்ச்சி அடைகிறார். உடனே உணவை பெற்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடிக்கு சென்று அங்கு அமர்ந்து சாப்பிடலாம் என்று அங்கு சென்று கொண்டிருக்கிறார். மரத்தின் அடியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பின்னால் வந்த ஒரு நபர் கால் இடறி அவர் மேலே விழுகிறாருங்க. அப்படி விழுவதன் காரணமாக இருவரும் தங்களது கைகளில் வைத்திருந்த உணவை
கீழே கொட்டி விடுகிறார்கள். உடனடியாக கீழே விழுந்த அந்த நபருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. பசியுடன் இருந்த அவருக்கு இந்த உணவு கீழே கொட்டியது ஒரு புறம் இருக்கும்போது, மற்றொரு புறம் பார்த்தால் அந்த சட்டியில் இருந்த உணவும் தீர்ந்து விடுகிறது. எனவே கோபத்தின் உச்சிக்கே செல்லக்கூடிய அந்த நபர் பின்னால் இருந்து தள்ளிவிட்ட நபரை கண்டபடி திட்டி தீர்க்கிறாருங்க. ஏனென்றால் அவ்வளவு கோபம் அவருக்கு வருகிறது. பசி தீர்க்க வழி கிடைத்து கையில் கிடைத்தது, வாய்க்கு கிடைக்கவில்லையே என்று அதிக கோபத்துடன் அவருடைய காட்டம் முழுவதையும் வெளிப்படுத்தி விடுகிறார். ஆனால் உண்மையில் அவருக்கு அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று வரும் கூடிய வேளையில் அந்த மரத்தின் கிளையில் ஒரு பாம்பு ஒன்று நகர்ந்து கொண்டு சென்றது. அப்போது அந்த பாம்பை இரையாக பிடிப்பதற்கு ஒரு கழுகு ஒன்று கரெக்டா இந்த பாம்பை லாவகமாக கல்வி செல்ல முயற்சி செய்தது. அப்போது கழுகிடமிருந்து பாம்பு தப்பிப்பதற்காக தனது விஷத்தை கக்கியது. அந்த விஷத்தின் சில துளிகள் இவர் வைத்திருந்த தட்டில் விழுந்தது. இந்த தட்டை தான் பின்னால் வந்த நபர் தட்டியிருப்பாருங்க. இதுபோன்று அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது போன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பகவான் விலக்கி விடுகிறார். அது மட்டுமல்லாது இந்த நபர் திட்டி தீர்த்ததற்கு பிறகு பார்த்தால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தவுடன் வேறொரு பாத்திரம் நிறைய உணவானது அங்கு வைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த நபர் மீண்டும் அங்கு சென்று உணவை வாங்கி வயிறார சாப்பிட்டு விட்டு செல்கிறாருங்க. இதுபோன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அது மிகுந்த கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். ஆனால் உண்மையில் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு காரணம் அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளும் விலகும். என்றால் அந்த நபர் முதலில் வாங்கிய உணவு அந்த பாத்திரத்தின் அடியில் இருக்கக்கூடிய உணவு, ஆனால் தற்போது கிடைத்திருக்கிறது வேறொரு பாத்திரத்தின் மேலே இருக்கக்கூடிய உணவு. எனவே இதுபோன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் கிடைக்கவில்லை என்று மிகுந்த கோபம் கொள்ள வேண்டாம். ஆனால் அதைவிட சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதால் தான் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதை நோக்கி பயணித்தால் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று கிடைப்பதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்களாகிய உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப விரயங்களாகவும் முதலீடாக மாற்றக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தாலும் கூட புதிய கடன்களை ஏற்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார். ஏனென்றால் உபரி வருமானம் அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அலைச்சல் அதிகரித்தாலும் நிறைவாக கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வேலை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிறைவாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் குரு பகவான் 4, 6 மற்றும் 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வெளிப்படுத்துகிறாருங்க. சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த
வேளையில் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புத்திரபாகியம், திருமணம் போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் உடல்நலத்தில் கவனத்துடன் இருங்கள். மற்றபடி பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நினைப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகள் உறுதியாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் கைகூட போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில், அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையிலும் திருப்திகரமான சூழலையும் நிறைவாக இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு அலுவலக ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் உங்களை கண்டாலே வெறுப்பை உமிழ்ந்து வந்த உயர் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடம் நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் கிட்டும். கடல் தாண்டி வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் விரயத்தில் அதிசார பயிற்சியாக ஜென்மத்தில் உச்சம் பெற போகிறார். அதற்கு பிறகு வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பிலும் பலம் வருவார். எனவே இந்த தருணத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு கைகூடும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையலாம். ஆனால் அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை முன்கூட்டியே கணித்து சிறப்பாக அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் 2026 தேர்தலை மையமாக கொண்டு பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும், விவசாயத்துறையினருக்கு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலனும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் குரு பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து 9 வாரங்கள் வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் கிடைப்பதோடு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். முடிந்தால் யானைக்கு உணவளியுங்கள். மிக சிறப்பான புண்ணிய வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடும்.